ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். காலையிலே கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நித்திஷ்டி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து தண்ணிலாம் தெளித்து விட்டாரு. அது பத்தாதுன்னு இவ கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இருந்தா. இது வந்து மாடியில் இருக்கிறதுனால சின்ன இடம் தான், ஒரு சென்ட்டில் உள்ளது. கீழே கடை, மேலே வீடு, எல்லாமே அடைச்சி வச்சுருப்போம். ஒரு வீட்டுக்குள்ளதெல்லாம் காலி பண்ணி இங்கே தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் படுக்க மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டிருக்கோம். அதுதான் சமையல் வேலை ஆகும். இது அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மழை எதிர்பார்த்தோம். மழை வந்து ஒரு 2 நாள் தான் பெஞ்சுது. அதுக்கப்புறம் மழையே இல்லை. தொட்டியில் வச்ச செடியெல்லாம் நல்ல க்ரோத் வந்தது. இப்போ மழை இல்லாதனால மறுபடியும் வாடி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அவள் கையால் தண்ணி ஊற்ற சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒன்றும் அது ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி, மறக்காமல் செம்பருத்தியும் வெந்தயம்லாம் தேய்ச்சி விடுவோம் வீக்லி 2 டைம்ஸு. இப்போ எதுவுமே இல்லை. இந்த மாடிக்கு வந்ததுலேருந்து எதுவுமே செய்யாதனால பசங்களோட முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் பொடுகு பற்றி நிறையா எனக்கு டிப்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போ நல்லா குறைஞ்சிடுச்சு. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருந்த முடியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பாப் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செலவு பார்க்காம சரி நம்ம டாக்டர் பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்து தான் இப்போ இந்த மருந்தை வாங்கி போட்டேன். இப்போ 1 வீக்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. எனக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது. இல்லைனா பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை நித்தியஸ்டிக்கு முடியை வெட்டிட்டேன். இவ்வளோ நீட்டு முடியை இப்போ வந்து விவரம் தெரிஞ்சதுனால முடி வெட்டக்கூடாதுன்னு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, இது முடி வெட்டாமல் வேறு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது தான் அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். எதுக்குமே சரி வரல. இப்போ இவர்கிட்ட காமிச்சு, சித்தாவில் காமிச்சு தான் இப்போ நல்லாயிருக்கு. 1 மந்தில் சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு 1 வீக்லேயே நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சின்ன சின்ன வேலை தான் இது எல்லாமே இப்போ அவளே பண்ணிப்பா. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அவள் தலைவாரிப்பாளா, அவள் வேலை பண்ணிப்பாளா, அவள் சாப்பிடுவாளா, அவளே எல்லாமே ரெடி ஆகிப்பாளான்னு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் வந்து ரெடி ஆகிட்டா. எல்லா அந்த டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவள் வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ டீ போட்டு வச்சுருந்தேன். சரி, அதை அப்பாட்ட ஃபில்டர் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னேன். லேசாக தான் சூடு இருக்குது. உள்ள டீ வந்து நல்லா சூடாக இருக்குது. கிண்ணம் வந்து கொஞ்சம் அந்த ஃபேன் போட்டுருந்ததுனால பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை இடுக்கியை பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறால தான் பார்த்தேன். பண்ணால் இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட்டா. சரி பரவாயில்ல அப்படின்னு கையை பிடிச்சி தொட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுனால அவள் அதை கையாலே ஊற்றிட்டான். அந்தளவுக்கு, அதாவது சூடு பொறுக்கிற அளவுக்கு அவள் வந்து கை பக்குவம், மனப்பக்குவம்லாம் வந்திருக்கு. இல்லைனா வந்து ரொம்ப பயப்படுவா. கொட்டிடுவோமோன்னு நிறைய அந்த பயம் போனாலே இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க. அந்த விதத்தில் பயம் போயிடுச்சு. நல்லா எல்லா விதத்துலையுமே பயம் போயிடுச்சு. வெளியில் போனாலுமே சரி, யார்கிட்டையாவது பேசணும், நடக்கணும் அப்படின்னாலும் எதுக்குமே பயம் கிடையாது. அவங்க அப்பா வந்து லக்கி மேன். எப்பயுமே அவங்க அப்பா வந்து செல்லக்குட்டி கையால் காஃபி டீலாம் குடிப்பார். இப்போ 2-3 வருஷமாக தான் நல்லா அவங்க அப்பாவுக்கு கேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பாவும் அப்படி தான். அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. லக்கி மேன் அவங்க அப்பா. நம்ம என்ன தான் அம்மா வந்து ஊட்டி வளர்த்து அன்பும் வசதி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க அப்பா தான். பிரியா வந்து மெஹந்தி போட கற்றுன்னு இருக்கா. எனக்கும் அவளுக்கும் போட்டு விட்டா. இப்போ ரொம்ப அழகாக அவளுக்கு கை படிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. ஸ்கூலில் இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் குறையட்டுமேன்னு தான் நானும் எல்லா விதத்துலேயும் அவளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். ஏன்னா படின்னு சொல்லி அவங்க மூளையை ரொம்ப ஏன்னா காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வரா. அப்போ அவளுக்குன்னு ரிலாக்ஸ் விளையாடுறது எதுவுமே கிடையாது. குழந்தைங்க பாவம் இப்பயே இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு வராங்க. அதனால் அவள் மெஹந்தி போடுறேன்னா போட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ இவள் வந்து ரெடி ஆகிட்டா. குளிச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டால. அதனால் குளிச்சு முடிச்சுட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கா. நான் தான் தலைவாரி விட்டேன். சிக்கு எடுத்து வச்சுட்டானா நான் தலைவாரி விடுவேன். ஃபஸ்ட்டு நான் தான் சிக்கு எடுத்து விடுவேன், காமிக்க மாட்டாள். இப்போ அவங்ககிட்டே பொறுப்பை படிச்சதுனால அவளே அழகாக பண்ணிக்கிறாள். அந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்பெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கும்போது தான் அவன் வந்து எல்லா விதத்துக்கும் ஒத்துழைப்பாள். இல்லைனா நம்மளே எல்லாம் பண்ணணுன்னா அது கொஞ்சம் கோவமாக தான் நமக்கும் வரும், அவளும் ஒத்துழைக்க மாட்டாள். சாப்பிட்டு ரெடி ஆகிட்டா. மாத்திரையும் சாப்பிட்டாச்சு. அந்த மாத்திரை காலையில் நைட் 2 வேளை போடணும். ஸ்கூலுக்கு போகிறதுனா இப்போல்லாம் கொஞ்சம் ராகம் போட ஆரம்பிச்சிட்டா. லீவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து 2-3 நாள் லீவ் வந்ததுக்கப்புறம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா. இவளும் அது மாதிரி தான். நாளைக்கு லீவான்னு கேட்டு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. மணி ஆகிடுச்சி. அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்தாச்சு. சரி அப்படின்ட்டு 2 பேரும் கிளப்பி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அவங்க அப்பா பையன் வாங்கி போயிட்டார். ஏன்னா எல்லா புக்கையும் தூக்கிட்டு போகணுங்கிறா. இந்த பூ வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன்னா அப்போ வாசல் இருந்தது. அழகாக கொண்டு வந்து வச்சேன். சூப்பராக வந்துடுச்சு. எவ்வளோ அழகாக பூத்துருச்சு பாருங்கள். நித்திஷ்டியும் அவங்க அப்பாவும் கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து பயங்கர வெயிலாக தான் இருக்குது. இந்த நாயை யாரோ வளர்த்துட்டு லேபர்டாக்க வெளியில் விட்டுட்டாங்க. பாவம் அது பேபன்னு அங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்குது. நித்திஷ்டி கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மார்னிங்.
சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் குழந்தைங்கள வந்து நம்ம ஊக்குவிச்சு அவங்கள வழி நடத்தும்போது ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்குங்க, கொஞ்சம் ஹாப்பியாகவே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.